இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக நம் வேதாகமத்திலிருந்து அதனுடைய அவுட்லைனை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஆமோஸ். தீர்க்கதரிசியாக இருக்கிற ஆமோஸ் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினார். எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 760 750 உட்பட்ட காலங்கள். இதில் மொத்தம் 9 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 146 வசனங்கள் இதிலே இருக்கிறது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் புறஜாதிகளுக்கு எதிரான தேவனுடைய அறிவிப்பு. புறஜாதிகளுக்கு எதிரான தேவனுடைய அறிவிப்பு என்று சொல்லி அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். மேலும் தீருவினுடைய 3 பாதகள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திரும்ப மாட்டேன். அவர்களுடைய சகோதரன் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுவதும் ஏதோமின் கையிலே ஒப்புவித்தார்களே. தீருவின் மதில்களுக்கு தீக்கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே புறஜாதிகளுக்கு ஒரு அறிவிப்பு கர்த்தர் கொடுக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு எதிராய் வந்த புறஜாதிகளுக்கு கர்த்தர் அறிவிப்பு கொடுக்கிறார். முதல்ல தீக்கொளுத்து வைக்கிறாரு, அதனால அரண்மனை பட்சிக்கப்படுங்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராய் வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் அழித்து போடுவதற்கு, அதை முற்றிலும் நிர்மூலம் பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் நிர்மூலம் பண்ணுவார், அழித்து போடுவார். நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கான தேவனுடைய ஆலோசனை எங்க ஆரம்பிக்குது? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு தேவனுடைய ஆலோசனை. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமித்தமும் உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசிங்க 15ஆம் வசனத்துக்கு வராரு. மாரிக்காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கு முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஒரு ஆலோசனை சொல்றாரு. உனக்கு அழிவு வரப்போகுதுப்பா, உனக்கு அழிவு வரப்போது. அதை தொடர்ந்து அப்படியே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் சொல்றார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்றார். இஸ்ரவேல் புத்திரரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனங்களை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபொழுதும் எழுந்திருக்க மாட்டாள். நான் தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பாரில்லை. நீ விழுந்து போயிட்டப்பா, உன்னை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீ கீழே விழுந்துட்ட, உன்னை எடுக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஒரு ஆலோசனையை இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒரு ஆலோசனையை இங்க ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இங்க ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? எப்பா கன்னிகை விழுந்துட்டாப்பா, இஸ்ரவேல் விழுந்துட்டு. நீங்க 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வருவீங்க அப்படின்னா அதுல இந்த 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரை கர்த்தர் சொல்றாரு, சிறையிருப்பை பற்றி முன் அறிவிப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போறாங்க. அதை குறித்து கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய்
கர்த்தர் முன்னறிவிக்கிறார். எப்பா நீங்க சிறப்பட்டு போறீங்க, அந்நியர் உங்களை பிடிச்சிட்டு போறாங்க, அந்நியருடைய கையில நீங்க மாட்ட போறீங்க, அந்நியர் உங்களை அடிமையா கொண்டு போறாங்க, நீங்க சிறைப்பட்டு போக போறீங்க, அதற்குரிய சூழ்நிலை வந்துட்டு, அதற்குரிய காலங்கள்லாம் வந்துட்டு, அதற்குரிய சமயங்கள்லாம் வந்துட்டுன்னு சொல்லி கர்த்தர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறைப்பட்டு போவதை குறித்ததான ஒரு முன்னெச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். 7 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9 அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வருவீங்கன்னா, நியாய தீர்ப்பை குறித்து தரிசனம், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஒன்றை எங்கே கொடுக்கிறதை பார்க்க முடியும். சொல்றார் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழமுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். முடிவு வந்துட்டு, நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். அதை குறித்து இங்கே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்து வரை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட 17ஆம் வசனம் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா, இங்கே இஸ்ரவேலுடைய எதிர்கால நம்பிக்கை குறித்து சொல்லுகிறார். அழிப்பேன்னு சொல்ல ஆண்டவர், நியாய தீர்ப்பு சொல்ல ஆண்டவர், எதிர்கால ஒரு நம்பிக்கை கர்த்தர் சொல்றார். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை இங்க சொல்றார் பாருங்க. அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்திகளை நிற்காமலும், இக்கட்டின் நாளில் அவர்கள் மீதியானவர்களை காட்டிக் கொடுக்காமல் இருக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடி எல்லா ஜாதிகளும் எப்பொழுது மதுபானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் குடித்து விழுவார்கள், ராத்தங்குகிற போல் இருப்பீர். ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தங்கியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஜட்ஜ்மெண்ட் வருது, நியாய தீர்ப்பு வருது, மன்னிக்க மாட்டேன்னு சொல்ற கர்த்தர், ஆனா சுதந்திரித்துக் கொள்வார்கள், சியோன் பருவத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கர்த்தர் சொல்றார். இதுல மொத்தம் 9 அதிகாரம் இருக்கிறது, 146 வசனங்கள் இருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் சொல்ற கர்த்தர், மன்னிக்க மாட்டேன்னு சொல்ற கர்த்தர் மன்னிக்கிறாரு. மன்னிச்சு 2வது தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளுகிறார். 2வது தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளுகிறார். நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டு. உலகம் மன்னிக்காது, நம்ம உலகம் மன்னிக்காது. செஞ்சதப்ப திரும்பி 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 உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கும், உலகம் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர்ல மன்னிப்பார், மன்னிக்கிற ஒரு ஆண்டவர், மன்னிப்பதற்கு தயபெருத்த ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவற்றை மன்னிப்பு கேட்போம், நிச்சயமா கர்த்தர் நமக்கு மன்னிப்பு தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிக்க மாட்டேன் தண்டிப்பேன்னு சொன்ன கர்த்தர் மீண்டும் அவர்களை மன்னித்து உடைய பக்கமாய் சேர்த்துக் கொண்டேன். இறங்குகிற ஆண்டவர், இரக்கத்தில் தயவு பெருத்த கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையில் நீர் விரும்பாத காரியம் ஏதாவது செய்திருப்போம், கர்த்தர் மன்னிப்பீராக, கர்த்தர் மன்னிப்பீராக, கர்த்தர் மன்னித்து மீண்டும் எங்களை கட்டுவீராக. கட்டப்போகிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.